ஒவ்வொரு ராசிக்கு உண்டானவர்களும் அவங்க ராசிக்கு ஏற்ற எந்திரங்கள் முறைப்படி எழுதினவங்க கிட்ட வாங்கி வழிபாடு செய்தால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி. எந்திர வழிபாடு சக்சஸா கொடுக்கக்கூடிய ஒரு ரகசியம். எந்திரங்கிறது கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க் மாதிரி. அந்த ஹார்ட் டிஸ்க் அந்த சக்தியை தேக்கி வச்சுக்கிற போல கடவுள் சக்தியை தேக்கி வச்சிருக்கோம். அதுல இருந்து நம்ம எவ்வளவு வேணுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தேவையானதை வாங்கிக்கலாம். இதுதான் எந்திரங்களுடைய சக்தி. எந்திரங்கள் அப்படின்றது ஒரு சயின்டிபிக் கால்குலேஷன், ஒரு ஜியோமெட்ரிக்கல் டிசைன். பிரபஞ்ச சக்தி அதாவது கடவுள் சக்தியை மனித சக்தியோடு இணைக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த எந்திரங்கள். இது ரொம்ப சக்தியானது. ஓகேங்களா? செம்பு, பித்தளை, பஞ்சலோகம், வெள்ளி, தங்கம் இப்படிப்பட்ட மெட்டல்ல அந்த பிளேட் மாதிரி செஞ்சு அதுல எழுதுறது தான் இந்த எந்திரங்கள். முறைப்படி இதுக்குன்னு சில சாஸ்திர வழிமுறைகள் இருக்கு. அதை படிச்சு விரதங்கள் இருந்து மந்திர உபாசனை செஞ்சு உட்கார்ந்து எழும்போதுதான் அந்த எழுதக்கூடிய சக்தி அந்த எந்திரத்துல இறங்கும். அதுக்கப்புறம் அதற்கு பிராண பிரதிஷ்டை செஞ்சு அதுக்குண்டான தோஷ நிவர்த்தி செஞ்சு பிராண பிரதிஷ்டை பண்ணி அதுல மந்திர ஒரு கொடுத்து அதுக்கு சக்தி ஏற்றும் போது எந்திரங்கள் அபரிதமா வேலை செய்யும். ஓகேங்களா? தெய்வ சக்தியோடைய அடுத்த உருவம் தான் இந்த எந்திரங்கள். ஒவ்வொரு ராசிக்கு உண்டானவர்களும் அவங்க ராசிக்கு ஏற்ற எந்திரங்கள் முறைப்படி எழுதினவங்க கிட்ட வாங்கி வழிபாடு செய்தால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி. சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி இவங்களுக்கு உண்டான கிரகம் பாத்தீங்கன்னா செவ்வாய். இவங்க வணங்க வேண்டிய எந்திரம் பாத்தீங்கன்னா பால சண்முக ஷடாட்சர எந்திரம். அதே போல நெக்ஸ்ட் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு உண்டான கிரகம் சுக்கிரன். இவங்க வழிபட வேண்டிய எந்திரம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி எந்திரம். மிதுன ராசிக்கு உண்டான கிரகம் பாத்தீங்கன்னா புதன். இவங்க வணங்க வேண்டிய எந்திரம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ தன ஆகர்ஷண எந்திரம். கடக ராசிக்கு உண்டான கிரகம் பாத்தீங்கன்னா சந்திரன். இவங்க வழிபட வேண்டிய எந்திரம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ துர்கா எந்திரம். சிம்ம ராசிக்கு உண்டான கிரகம் பாத்தீங்கன்னா சூரியன். இவங்க வணங்க வேண்டிய எந்திரம் பாத்தீங்கன்னா சிதம்பர சக்கரம். கன்னிராசிக்கு உண்டான கிரகம் புதன். இவங்க வணங்க வேண்டிய எந்திரம் சுதர்சன சக்கரம். துலா ராசிக்கு உண்டான கிரகம் பாத்தீங்கன்னா சுக்கிரன். இவங்க வணங்க வேண்டிய எந்திரம் பாத்தீங்கன்னா சூரியனி எந்திரம். விருச்சிக ராசிக்கு உண்டான கிரகம் பாத்தீங்கன்னா செவ்வாய். இவங்க வணங்க வேண்டிய எந்திரம் நவக்கிரக வசிய எந்திரம். தனுசு ராசிக்கு உண்டான கிரகம் பாத்தீங்கன்னா குரு. இவங்க வணங்க வேண்டிய எந்திரம் ஸ்ரீ சக்கரம். மகர ராசிக்கு உண்டான கிரகம் பாத்தீங்கன்னா சனி பகவான். இவங்க வணங்க வேண்டிய எந்திரம் ஸ்ரீ பைரவ எந்திரம். கும்பராசிக்கு உண்டான கிரகம் சனி பகவான். இவங்க வணங்க வேண்டிய எந்திரம் கணபதி எந்திரம் ஸ்ரீ மகா கணபதி எந்திரம். மீனராசிக்கு உண்டான கிரகம் குரு. மீனராசிக்கு உண்டானவங்க வணங்க வேண்டிய எந்திரம் பாத்தீங்கன்னா குபேர தன ஆகர்ஷண எந்திரம். இந்த எந்திரங்களை நீங்க வீட்டுல வச்சு வழிபாடு செய்தால் உங்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நல்லது நடக்கும். சாயா.